அதிமுக குறித்த பாஜகவோட விமர்சனம் இது என்ன தாக்கத்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்படுத்தும் சொல்லுங்க. இல்ல அதாவது அதிமுகவினுடைய அவங்க வந்து they have taken a conscious decision. நாம இந்த தடவை எலெக்ஷன்ல நிற்க வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க. அது சொன்னாலும் சொல்லாட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இப்படி ரெண்டு தான் இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. இந்த முறை ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அதிமுக நிற்கலன்னு சொன்னா தட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்ட்ராட்டஜி. நிற்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றால் எலெக்ஷன்ல நிற்காமல் இருப்பதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த விதத்தில் இந்த அதிமுக they have decided not to contest the election. பட் இன்னைக்கு திரு அண்ணாமலை பேசின பேச்சின் காரணமாக அதிமுக நோட்டாக போடுறதுன்னு இருக்கிறவங்க கூட டெஃபினட்டா டிஎம்கே போட்டுருவாங்கன்னு தான் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அது எப்படியுமே அதிமுகவோட ஒரு விதமான தொடர்பு வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவரால் தான் அந்த கூட்டணியும் வரல, இப்ப இனிமே எதிர்காலத்தையும் வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பதனால் அதிமுகவுடைய ஓட்டு அது வந்து நோட்டாக தான் நார்மலா போகணும். ஆனால் அப்படி போகாது. இந்த தடவை அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும் என்று நான் கருதுகிறேன். நாம் தமிழருக்கு போறதுக்கும் வாய்ப்பு இல்லையா? இல்ல அதாவது நாம் தமிழருக்கு கொஞ்சம் போகலாம், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பாலான ஓட்டுகள் திமுகவுக்கு தான் போய் சேரும். ஏனென்றால் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற ஒரு மனநிலையில் தான் அதிமுக நண்பர்கள் இருக்கின்றார்கள், அந்த தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பெரும்பாலான ஓட்டுங்கிறது நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும் என்று நான் நம்புகிறேன். இல்ல இப்போ பாமகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த கருத்து மூலமாக ஒரு பிணக்கு ஏற்படலாம் அப்படின்ற கருத்தை திரு பொன்வில்சன் சொல்றாரு. அதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படின்னா பாமக 2026 தேர்தலை தான் மையமா வச்சிருந்தாங்க. அவங்க தலைமையில கூட்டணி அமையணும் என்பதுதான் அவங்களோட நோக்கமா இருந்தது. இப்போ பாஜகவோட கூட்டணியில இருந்தாதானே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல நான் திரு பொன் வில்சன் சொல்லாதது, அதாவது அவர் சொல்ல வந்ததுங்கிறத நான் வந்து அதுல இன்ஃபர் பண்றேன்னு எடுத்துக்கலாம். என்னன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் பாமக பாஜகவோட இருக்காது. டெஃபினட்டா அது வந்து அந்த கூட்டணியை வேண்டாம் என்று பிரிந்து போய் அதிமுக கூட்டணியோட சேருவதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் இது இங்க டெஸ்ட் ஆயிடுது. பாஜக என்பது தமிழ்நாட்டில் அதுக்கு காலம் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறது நன்றாக தெரிந்து விட்டது. ரெண்டாவதாக இவ்வளவு கேவலமாக ஒரு கட்சியை பேசி கொண்டிருந்து அதே சமயத்துல அதிமுக எப்பவுமே அந்த நம்பர் 2 பொசிஷன்ல தான் இருக்கின்றது. அதன் காரணமாக நாம வந்து இட் இஸ் பெட்டர் டு செயில் அலாங் வித் ஏடிஎம்கே அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். அதனால 2026 தேர்தல் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டின் காரணமாக 2026 கூட்டணி என்பது மாறப்போகின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் சேர்வதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, நன்றி விருந்தினர்கள் அனைவருக்கும். சமூக வலைதளத்தில் இந்த தலைப்பை ஒட்டி கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதற்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய பதிலை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கும் மற்ற பிரச்சனைகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எதிரொலிக்கும் என்று 45%, எதிரொலிக்காது என்று 55% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தான் அந்த வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி.